வணக்கங்க. நாம் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையோட கண்டினியூ வீடியோ தாங்க இது. அது லென்த் வீடியோவானதுனால நம்ம இதை வந்து 2 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கோங்க. இப்போ வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் உப்பு ஜாடியில் நம்ம உப்பு நிறைக்கிற வீடியோ தாங்க நம்ம இப்போ போட்டிருக்கோம். எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் நம்ம உப்பு கல்லுப்பு வாங்குறது, மஞ்சள் தூள் வாங்குறது ரொம்ப வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை தருங்க. இதில் வந்து வியாழக்கிழமையே நீங்கள் உப்பு ஜாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது வளர்பிறையில் வர்ற வெள்ளிக்கிழமைகளில் உப்பு ஜாடி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிரஹோரை வருங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து நிறச்சி வச்சாலும் சரி, ஏற்கனவே வாங்கி வச்ச கல்லுப்பை நீங்கள் உப்பு ஜாடியில் நிறச்சி வச்சாலும் சரிங்க. நம்ம மலை மாதிரி குவியலாக அந்த கல்லுப்பை நம்ம ஜாடியில் நிறச்சி வைக்கணுங்க. நான் இப்போ அதை தாங்க பண்ணிகிட்ருக்கேன். உப்பு ஜாடியை எப்போவுமே நம்ம வெறும் தரையில் வைக்கக்கூடாது. உப்பு ஜாடியை எப்போவுமே வெறும் தரையில் வைக்காமல் நம்ம அதுக்கு ஒரு தட்டம் போட்டு வைக்கலாங்க. நான் இப்போ பீங்கான் தட்டம் தான் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் 5 ரூபா காயின் வச்சு அது மேலே தாங்க நான் உப்பு ஜாடியை இப்போ வைக்கிறேன். அதே மாதிரி சின்ன கல் உப்புக்கும் அதே மாதிரி அடியில் ஒரு தட்டம் போட்டு தாங்க சின்ன உப்பு ஜாடியும் நான் 2 உப்பு ஜாடியுமே அடியில் தட்டம் வச்சு தான் நான் வச்சுருக்கேங்க. அப்புறம் நம்ம வீட்டில் எல்லா செடிகளையும் வெட்டிட்டோம். அதனால நம்மளுக்கு வீட்டில் பூக்களே இல்லை. இருக்கிற செடியில் இருக்கிற ஒரு 4-5 பூக்கள் கிடச்சிதுங்க. அதை கொண்டு வந்து லட்சுமி தாயாருக்கும் அங்கே மீனாட்சி தாயாருக்கும் வச்சுட்டோம். அப்புறம் நெய்வேத்தியம் வைக்கணுங்க. அப்போ நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு வழக்கம் போல் நம்ம அவிலும் கல்கண்டு இல்லைன்னா கரும்பு சர்க்கரை இது 2ல் ஏதாவது ஒன்று போட்டு நான் வைப்பேங்க. இன்றைக்கி கரும்பு சர்க்கரை தாங்க போட்டு வைக்கிறேன். அவிலும் கரும்பு சர்க்கரையும் தாங்க இன்னத்த நெய்வேத்தியம் நம்ம தாயாருக்காக வச்சுருக்குறோம். லக்ஷ்மி தாயார் முன்னாடி நம்ம நெய்வேத்தியம் வச்சதுக்கப்புறம் தீபதூபம் காட்ட போகிறோங்க. இப்போ ஊதுபத்தி நம்ம தாயாருக்கு முதல்ல காமிச்சிட்டு பஞ்ச தீபத்துக்கும் பிரம்ம முகூர்த்த தீபம் எரிஞ்சிட்ருக்குங்க. அதுக்கும் காமிச்சிட்டு பிள்ளையாருக்கும் காமிச்சு மேலே இருக்கிற ஷெல்ஃபில் உள்ள அனைத்து கடவுளுக்கும் காமிச்சிட்டு கிருஷ்ணனுக்கும் காமிச்சிட்டு நம்ம அன்னபூர்ணி தாயாருக்கு கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணி தாயாருக்கும் கோலத்துக்கும் நம்ம தீபதூபம் காமிச்சாச்சுங்க. அதே மாதிரி நம்ம உப்பு ஜாடி நிறச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உப்பு ஜாடிக்கும் நம்மளோட அடுப்புக்கும் நம்ம வந்து தீபதூபம் காட்டணுங்க. அது ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை நம்ம எல்லா நாளும் செய்ய முடியலனாலும் வெள்ளிக்கிழமையாவது இந்த உப்பு ஜாடியும் இந்த மாதிரி தீபதூபம் எல்லா பக்கம் காட்டுங்க. நம்ம தீபதூபம் காட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனைக்கு வந்து உட்காந்தாச்சுங்க. நம்ம வேண்டுதல்கள் அனைத்தையும் மனமுருகி நம்ம அந்த அன்னைகிட்ட மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குல தெய்வத்திடமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்திடமும் நம்ம மனமுருகி நம்ம பிரார்த்தனையை வச்சோம்னா கண்டிப்பாக அவங்க நம்ம பிரார்த்தனையை நம்மளுக்கு கேட்டு நிறைவேற்றி தருவாங்க. எனக்கு நல்ல கடவுள் நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கையோட ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிரவார பூஜையை நீங்கள் செய்து வாங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டிலும் குடியிருப்பாங்க. மகாலட்சுமி உங்களுக்கு வேண்டியதை வேண்டுபவருக்கு வேண்டும் வரம் கண்டிப்பாக தருவாங்க. நம்ம என்றைக்குமே எதை எதிர்பார்க்காம நம்மளுக்கான கடமையை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கான பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணையில் வெள்ளிக்கிழமை மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவாகவும் ஆத்ம திருப்தியாகவும் நம்மளுக்கு அன்றைய நாளே நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு நாளாக அமையுங்க. நீங்கள் இது ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இப்போ வெளியில் நான் எல்லா பக்கம் கற்பூரம் காமிச்சேங்க. நம்ம வந்து எப்போவுமே கற்பூரம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் நான் காட்டுவேன். வெள்ளிக்கிழமை கற்பூரம் காமிச்சு நம்ம தீபமெல்லாம் காமிச்சு நான் இதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் நான் இப்போ வேண்டுதல் வச்சுக்கிட்டேங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எல்லா நன்மையும் நடக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய வரம் வேண்டியதை கொடுக்க வேண்டும் தாயேன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. நம்ம கிச்சனில் வந்து இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கோலம் போட்டதெல்லாம் ஒரு தடவை மறுபடியும் மீண்டும் ரசித்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் ஒன்ஸ் மோர் காட்டிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி ஏதாவது நம்ம டிஃபன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிராணி போட்டுடலாம். இன்றைக்கி வந்து அதான் வெள்ளிக்கிழமை பூஜை அப்படிங்கிறதுனால வழக்கம் போல் தீப தூபத்தோடு நிறுத்தாமல் நம்ம வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி சாம்பிராணி போட போகிறோங்க. சாம்பிராணி எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. வீட்டில் கொட்டாங்குச்சி இருந்ததுன்னா அதையே நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து நம்ம கொட்டாங்குச்சி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா தீ பிடிச்சிருங்க. அதையே நம்ம சாம்பிராணி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் நேரம் எரிய விட்டால் அப்புறம் அது கனலாயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போடலாம். இந்த பைப்பெல்லாம் இருக்கும். நம்ம இங்கே வந்து அந்த கொட்டாங்குச்சி இங்கே வச்சு விடுவோம். ஏதாவது நம்ம கீழே விழுந்தாலும் கஷ்டம்தாங்க. அதனால் இந்த விபரீத விளையாட்டுக்களை நிற்காதீங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக போடுங்க. இல்லைன்னா கொட்டாங்குச்சியை வெளியில் வச்சு வேணாலும் சூடு பண்ணுங்கள். நான் இது எனக்கு செஞ்சு பழக்கம் இருக்குது. அதனால் நான் இங்கே இதில் செஞ்சிட்ருக்கேங்க. செய்ய பழக்கம் இல்லாதவங்க புதுசாக செய்கிறவங்க தொட்டாங்குச்சியில் வச்சு
சாம்பிராணி போடலாம். ஆனால் அது வந்து ஆபத்தில் போய் முடிஞ்சிட வேண்டாங்க. பார்த்து பாதுகாப்பாக செய்யுங்க. இப்போ நம்ம கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்சு கனல் ஆயாச்சுங்க. நம்ம இப்போ சாம்பிராணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாம்பிராணி கட்டி சாம்பிராணி வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா அதை பொடி பண்ணிக்கணுங்க. பவுட்ரு மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நம்ம கொட்டாங்குச்சி எரித்த கனல் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த கனலில் நீங்கள் அந்த கட்டி சாம்பிராணி தூளை போட்டிங்கன்னா அவ்வளவு புகையும் நறுமணமும் வாசனையும் வீட்டுக்குள்ளே தெய்வீகமாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வெளியே போயிடும். உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு இஷ்டப்பட்டு வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு. அப்போ நீங்கள் எல்லா நாளும் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளியாவது பண்ணுங்கள். செவ்வாய் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமையாவது கட்டாயமாக வீட்டில் எல்லா பக்கமும் வீட்டோட மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் சாம்பிராணி போடுங்க. நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கினா போதும். வாரத்துக்கு ஒரு பேக்கெட்டு கல் சாம்பிராணி வாங்கினீங்கன்னா இதே மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு நீங்கள் வீட்டில் கேஸில் வைக்கிறக்கு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா வெளியே வச்சு நீங்கள் அதை கனல் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே சாம்பிராணி போடலாங்க. நான் வீட்டில் இருக்கிற எல்லா மூளை மெயினாக வீட்டில் ரூம்ஸோட எல்லா மூளை முடுக்குலையும் நம்ம இந்த சாம்பிராணி புகை காட்டிடணுங்க. நான் எல்லா ரூம்லேயும் இப்போ சாம்பிராணி காமிச்சிட்டே வந்துட்டுருக்குறேன். அதே மாதிரி நிலைவாசல், பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், அடுப்புங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம சாம்பிராணி வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் உங்களால் காட்ட முடியுமோ அங்கெல்லாம் காமிச்சிருங்க. இப்போ நம்ம நிலைவாசலுக்கும் காமிச்சிட்டு அதே மாதிரி வெளியில் கொண்டு வந்து சூரிய பகவானுக்கும் காமிக்கணுங்க. சூரிய பகவானும் நமக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கும் இந்த தீபதூபத்தை காமிச்சிட்டு மறுபடியும் ஹாலில் நான் வச்சுருக்கிற திருப்பதி அப்பாவோட சாமி படத்துக்கு முன்னாடியும் காமிச்சாச்சு. கண்ணனோட சாமி படம் இருக்குது. எனக்கு மறுபடியும் அந்த புகை இருக்காங்காட்டி எல்லா பக்கம் மறுபடியும் ஒன்ஸ் மோரும் கூட நான் எல்லா பக்கம் காமிச்சிட்ருக்கேங்க. கிச்சனில் அன்னபூர்ணி தயாருக்கு ஏன்னா நல்லா புகை வந்துட்டுருக்குது, அதனால் செகண்ட் டைமும் காட்டியாச்சு. இப்போ நம்ம டீ போட்டாச்சுங்க. இன்றைக்கும் வழக்கம் போல் நம்ம கட்டஞ்சாயை தான் வச்சோம். இப்போ கட்டஞ்சாயை எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கும் 2 பேருக்கும் கட்டஞ்சாயை வச்சாச்சுங்க. இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் கட்டஞ்சாயை நம்ம கொடுத்துட்டு நம்மளும் டீ குடிக்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் கட்டன் டீ ரொம்ப பிடிக்கும் இல்லை கட்டங்காப்பி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி டீ நம்மளோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மணி 7-7:30 ஆயாச்சுங்க. டீ எடுத்துகிட்டு நம்ம வெளியில் சிட் அவுட்டுக்கு வந்தாச்சு. எப்போவுமே எனக்கு காலை வேளையில் இங்கே சிட் அவுட்டில் உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ரம்மியமான சூழ்நிலையில் குருவிகளோட பறவைகளோட சவுண்டில் நம்ம இந்த டீ குடிக்கையில் மனதுக்கு ரொம்ப மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்குங்க. இன்றைய பொழுது எனக்கு நல்லபடியாக போச்சுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை பூஜை யாரெல்லாம் இது வரைக்கும் செய்யலையோ இனிமேல் செய்ய நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யமும் மகாலட்சுமியும் குடியிருப்பாங்க. ஐஸ்வர்யம் நிறைஞ்சு வருங்க. நம்ம ஒரு தடவை செய்கிறதுனால நம்மளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது. நம்ம இந்த பூஜைகளை தொடர்ந்து செய்ய 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 நிச்சயம் நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்குங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஏதாவது டிஃபன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, நேற்று செஞ்ச இட்லி மாவோட பேலன்ஸ் மாவு இருக்குது. நம்ம அதில் இன்றைக்கி பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. இட்லி மாவு மொதல் நாள் வந்து இட்லி ஊற்றுவேன், 2வது நாள் பணியாரமோ தோசையோ நம்ம ஊற்றுவோம். இன்றைக்கி நம்ம பணியாரம் தாங்க ஊற்றிருக்குறோம். அப்போ பணியாரம் செய்யலாம் வாங்க. பணியாரம் சுட்டாச்சு. அதுக்கு தேங்காய் சட்னி தாங்க செஞ்சு வச்சுருந்தேன். தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி அதுக்கு கடுகு வரமிளகா போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்கணுங்க. இந்த சைடு அடுப்பில் இப்போ நம்ம வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வரமிளகா போட்டு கடுகு தாளித்து விட்டாச்சுங்க. இனி அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம கொண்டு போய் இந்த தாளித்து கலவையை கொண்டு போய் சட்னியில் ஊற்றினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மளோட பணியாரமும் ரெடி ஆயாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் காலையில் பணியாரமும் தேங்காய் சட்னிங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற காணொளிகளை காண நம்ம பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பதிவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். நான் தொடர்ச்சியாக என்னோடய பூஜை வீடியோக்கள் அன்றாடம் நான் போட்டுட்டு இருப்பேங்க. மறக்காமல் பாருங்கள்.
இப்போது நம்ம தேங்காய் சட்னியும் பணியாரமும் தயாராகிடுச்சுங்க. சாப்பிட்லாம் வாங்க. அனைவருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.